என்ன சார் நடக்குது? யாரை தேடுறீங்க? அதாவது அன்னலட்சுமி அம்மாவை நீங்களே ஒளிச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறீங்களா? அவங்க இங்க தான் இருக்காங்க, நான் பார்த்தேன்னு இவங்க சொன்னாங்க. அதான் பார்த்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன சார் சொல்றீங்க? எங்க அக்கா காணாம நாங்களே துடிச்சு போய் கிடக்குறோம். உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தா நீங்க என்னடாண்டா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னான்னு எங்க வீட்டுல வந்து எங்க அக்காவே தேடிக்கிட்டு இருக்கீங்க. இது பாருங்க, இதெல்லாம் இவங்க உண்மையை மறைக்கிறதுக்கு சொல்ற பொய்யா இருக்கும். மாட்டி விடவா போற? பாருங்க சார் சிரிக்கிறாரு. ஏமா, நாங்களே எங்க அக்காவை காணாம கவலையில இருக்கோம். எங்களை பார்த்தா உனக்கு என்ன சிரிக்கிற மாதிரியா தெரியுது? இன்ஸ்பெக்டர் சார், அவங்களுக்கு எங்க வேதனை பார்த்தா சிரிப்பா தெரியுது, உங்களுக்குமா புரியல? நானே நெஞ்சு வலிக்காரன், நேத்து ஆஸ்பத்திரியில இருந்து வந்தேன். மேற்கொண்டு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. சீக்கிரம் எங்க அக்காவை கண்டுபிடிங்க சார். எங்க அக்கா பாவம் சார். கையால சார் இப்ப கூட சிரிக்கிறாரு பாருங்க சார். இதானா உங்க டக்கு? என்னம்மா, எங்களை பார்த்தா உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாமல இருக்கோம்? எதுக்கு இப்படி கூட்டு வந்து அலக்கழிக்கிறீங்க? சார் நம்புங்க சார், நான் சொல்றது உண்மை. அவங்க இங்கதான் சார் இருக்காங்க. இருங்க, நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன். பாருங்க, கோபா கடையிலையும் கட்லி கடையிலையும் தேடினா எங்க அக்கா இருக்கவா போகுது. அது எம்பிட்டு பெரிய உருவா. இவ வேற தேவையில்லாம உங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது ஒரு மாதிரி பைத்தியம் சார். இவ சொல்றதை நம்பி இங்க வந்து தேட வந்துருக்கீங்களே சார். இங்க தானே இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது அவ கூட்டாளி இவளையும் சேர்த்து கூட்டு போயிருக்கணும். ஜோடியை பிரிச்சிட்டீங்களே சார். சார், இவங்க பாபநாசம் படத்துல வர மாதிரி குடும்பமா நடிக்கிறாங்க. சார், அவங்க சத்தியமா இங்க தான் சார் இருக்காங்க. நாங்க எதுக்கு டிராமா பண்ணணும் சார்? நாங்க எதுக்கு சார் போய் சொல்லணும்? அவங்கள மறைச்சு நாங்க எதுக்கு விளையாடணும்? எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க? அவங்களே உடம்பு முடியாதவங்க சார். கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க சார், ப்ளீஸ் சார். ஆமா சார், வேணும்னா அவ கூட்டாளி இவளையும் கூட்டு போய் முட்டிக்கு தட்டினா உண்மை வெளியே வர வாய்ப்பு இருக்கு சார். சார் சத்தியமா என்ன நம்புங்க சார். நம்புறேம்மா, நம்புறேன். வா ஸ்டேஷனுக்கு நல்லா நம்புறேன். அதான் சார் கரெக்ட். சார் பாருங்க சார். நான் நல்லா பார்த்துட்டேன். எங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது. உனக்கு தான் மூளை குழம்பி போயிருக்கு. ஸ்டேஷனுக்கு வா, அங்க வச்சு வைத்தியம் பண்றேன். சார் வான்னு சொல்றேன்ல. வாமா வாமா வாமா. அண்ணன் நட சார் இங்க தான் சார் இருக்காங்க. சொன்னா கேளுங்க சார். என்ன நம்புங்க. நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிட்டா சார். முட்டி தட்டுங்க. சார் அவங்க உள்ளதான் சார் இருக்காங்க. மா, ஒழுங்கு முறையா வண்டியில ஏறியா இல்ல இங்க முட்டி தட்டவா? ஆமா மா, யோ வண்டியில வண்டியில ஏறுமா. ஏத்தியா? மா ஏறுங்க. மா ஏறுங்க. வண்டியில ஏறுமா. ஏறுமா. யோ வண்டி ஏறியா? மாப்பிள்ள, இங்க வர அவங்க அம்மா எங்கேயோ உட்காந்து இடுப்பு ஒடிஞ்சு வருது. பரவாயில்லக்கா, இவ்வளவு பெரிய உருவத்தை எதை வச்சுக்கா மறைச்ச? இப்ப ஒத்துக்கிறேன்க்கா, உன் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். ஒரு வழியா 2 வில்லங்கத்தையும் ஓரம் கட்டிட்டோம். இனி எந்த குழப்பமும் இல்லாம இந்த பரிகாரம் நல்லபடியா நடக்கும். அது போதும்ல? மாப்பிள்ள ரெடி ஆயிரு கல்யாணத்துக்கு.
அம்மாக்கா ம். கிழவி காட்டிட்டீங்கல்ல, நம்ம போலாம்ல. ஆமா, இப்போ தப்பு பண்ண அவங்கள கூட்டு வராம நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. அதுவா, நீங்க ஒத்தையில பொழுது போகாம உட்காந்துட்டு இருக்கேல, அதான் ஒத்தாசைக்கு இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். பொய்யா சொல்றீங்க, பொய்யே. அம்மா கனகா, துர்கா, வந்து நல்லா கவனிங்க. கனகா, துர்கா, உங்களுக்கு தனித்தனியா வேலை வந்துருச்சு, கவனிங்க. மாயா, யார் இவங்கலாம்? பார்க்க இப்படி இருக்காங்க. அதுவா, ரொம்ப நாள் உங்களுக்கு முதுகு வலி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான் மசாஜ் பண்ண வந்திருக்காங்க. புரியலையே. கொஞ்ச நேரத்துல. இவங்க 2 பேத்தையும் அடிச்சு துவச்சு உண்மை வர வைங்க. ஓகே சார். ஐயோ, சொல்ல மாட்டாளுங்க. நம்ம டீ சாப்பிட்டு வந்து தெம்பா அடிக்கலாம். வா போலாம். என்ன அடிச்சாலும் வாயை திறக்கறாளுங்க. மறுபடியுமா? நல்லா புரிஞ்சுச்சுடி. உன்னை காப்பாத்த போய் நான் வந்து மாட்டிக்கிட்டேனே. நீங்க தானே கிழவி வீட்டுல இருக்கான்னு சொன்னீங்க. இது சொன்னது என்ன பொய்யா? நான் இப்பவும் சொல்றேன்டி, அவங்க வீட்லயே தான் இருக்காங்க. அவங்க ஒளிஞ்சிட்டு தாண்டி இருக்காங்க. ஆனா எங்க இருக்காங்கன்னு தான் தெரியல. ஏ துர்கா, டீ சாப்பிட்டியா? ஆரம்பிக்கலாமா? மறுபடியும் வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்க. அக்கா, என்ன மாமியார் மருமலை நாளைக்கு சாயங்காலத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கியாச்சு சித்தப்பா. ஏமா அமுதா, நான் சந்தைக்கு போனப்ப ஐயரை பார்த்து பேச சொன்னனே, பேசிட்டியா? பேசிட்டேன் அத்தை. நாளைக்கு காலையில 9ல இருந்து 10 நல்ல நேரமா. அவங்க காலையில 8 மணிக்கே வந்துருவாங்களாம். வரும்போது அவங்களே வாழைக்கண்ணு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, நீ கை கால் கழுவிட்டு செந்திலுக்கு சாப்பாடு எடுத்து வை, இதை நான் கொண்டு போறேன். மாப்பிள்ள செந்தில வாடா. வாழைக்கண்ணுக்கு தாலி கட்டுறதுக்கு எவ்வளவு போராட்டம். திருட்டு கல்யாணம்லாம் இப்படித்தான் நடக்கும் போல் இருக்க. போடாத்தா. என்ன மாமா, கொலை பசியில இருக்க போல இருக்கு. என்னத்த, நான் உங்களுக்கு தனியா தட்டு எடுத்து வச்சிருக்கேன், நீங்க தனியா போட்டுட்டு வந்து சாப்பிடுறீங்க. அது ஒண்ணு இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க. என்னக்கா உப்புமாலாம் பண்ணிருக்க? என்ன ஸ்பெஷலா? ஸ்பெஷல்லாம் ஒண்ணு இல்லடா. உங்களுக்கு இட்லி, எனக்கு உப்புமா, அவ்வளவுதான். போதும். சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அத்தை, உப்பே சுத்தமா இல்ல. இது எப்படி சாப்பிடுறீங்க? அத்தை, ஏன் இப்ப இப்படி சாப்பிடுறீங்க? அது ஒண்ணு இல்ல, வயசாயிடுச்சு இல்லம்மா. இனிமே கொஞ்சம் உப்பு, காரம், இனிப்பு எல்லாம் குறைச்சுக்கிறது உடம்புக்கு நல்லது தானே, அதான். குறைச்சா பரவாயில்ல, நீங்க சுத்தமா எதுவுமே போடலையே. உப்பு இல்ல பண்டம் குப்பை இல்லன்னு சொல்லுவாங்க. அப்படி என்னத்த பத்திய சாப்பாடு உங்களுக்கு? அத்தை, மறைக்காம உண்மையா சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, அந்த மாயா நம்ம குடும்பத்துக்குள்ள வந்ததுல இருந்து தினம் தினம் புது புது பிரச்சனைகளா வந்துகிட்டே இருக்கு.
நீயும் செந்திலும் சந்தோஷமாவே இல்லம்மா. பக்கத்து ஊர்ல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அவகிட்ட மனசார ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டு நமக்கான ரொம்ப பிடிச்ச விஷயத்த தியாகம் பண்ணா நமக்கான விஷயத்த அந்த அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாளாம். இது அம்மன் நம்ம கிட்ட கேக்குற பிரதிபலன் இல்ல. நாம அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம எவ்வளவு தூரம் நம்மள அர்ப்பணிக்கிறோம்னு அம்மன் நமக்கு வைக்கிற பரீட்சைமா. அதான் நான் என் மருமக சந்தோஷத்துக்காக எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன விஷயத்த தியாகம் பண்ணேன். என்ன அத்தை இது? எது சின்ன விஷயம்? மனுஷன் உழைக்கிறதே இந்த 3 வேளை சோத்துக்காக தான். அது கூட ருசியா சாப்பிடாம எப்படி அத்தை? எதுக்கு அத்தை உங்களை நீங்களே இப்படி கஷ்டப்படுத்திக்கிறிய? எதுமா கஷ்டம்? நீ எனக்காகவும் என் மகனுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நீ பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என் மருமகளுக்காக இத கூட நான் பண்ண மாட்டேனா? அழாதடா. உனக்காக நான் இந்த உசுர கூட கொடுப்பேன்டா. நீங்க நல்லா இருக்கணும், அப்படிதான். கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே நம்ம கவலையெல்லாம் போயிடும். சந்தோஷம் மட்டும்தான் இந்த வீடு முழுக்க நிறைஞ்சு கிடக்க போகுது. அப்போ உன் கையால நல்ல ருசியா வாங்கி சாப்பிடுற. சாப்பிடு, சாப்பிடுங்க. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं सदत्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ஓம் விநாயகனே போற்றி, ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி, ஓம் அரசனுடைய அமர்ந்தவனே போற்றி, ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி, ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி, ஓம் ஆணை முகத்தவனே போற்றி, ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி. சார், இந்த 2 பேருக்கான பெயில் ஆர்டர் இருக்கு. யோ, ரிலீஸ் பண்ணிவிடியா? மேஜிஸ்ட்ரேட் கையெழுத்து போட்டிருக்காரு, நீங்க ஆர்டர் படிங்க. அவங்க கொடுத்துருக்கிற எஃப்ஐஆர் பொய்ங்கிறத நாங்க கோர்ட்ல குவாஷ் பண்ணிட்டோம். ஆமா சார், அதுக்கான என்கொயரி ஆர்டரும் இருக்கு. இதுல சைன் பண்ணுங்க. அந்த 2வது ஷீட்ல இருக்கு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க கொடுங்க. இங்க சரிங்க சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். சார், தேங்க் யூ சார். இத நீங்க ஒப்ளைஸ் பண்ணனும் சார். சீக்கிரம். என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என் கழுத்துல கட்ட வேண்டிய தாலிய வாழை மரத்துக்கு கட்டி தப்பிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கவே நடக்காது. அக்கா, ஆட்டோ பிடிங்க. ஏய், நம்ம நேரா போய் கேட்டா நம்ம பேச்ச மதிப்பாங்கன்னு நினைக்கிறியா? நாம ஏன்க்கா தட்டி கேட்க போறோம்? ஊர் தலைவர் தானே கேட்க போறாரு. நம்ம நேரா அவர் வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்லி அவரை அழைச்சிட்டு போறோம். வாங்கக்கா போவோம். ஓம் ஈசன் மகனே போற்றி, ஓம் ஈகை குருவே போற்றி, ஓம் உண்மை வடிவே போற்றி, ஓம் உலக நாயகனே போற்றி, ஓம் ஊரும் ஓம் எளியவனே போற்றி, ஓம் எந்தையே போற்றி, ஓம் எங்கும் இருப்பவனே போற்றி, ஓம் எருக்கு அணிந்தவனே போற்றி. அண்ணா, கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணா. பிள்ளையாண்டான வர சொல்லுங்க. முதல் கல்யாணத்துக்கு கூட இப்படி ரெடியா இல்லையடா நீ. உட்காருப்பா. உட்காரு உட்காரு. இது வேறயா? உட்காருங்க. சாமி, பரிகாரத்தை நல்லபடியா பண்ணி என் பையன் ஜாதகத்துல இருக்கிற 2 தாலி தோஷத்தை எப்படியாவது நிவர்த்தி பண்ணிடுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, நல்லபடியா பண்ணிடலாம். இத பண்ணாலே தோஷம் தானா விலகிடும். சரிங்க.
என்னம்மா சொல்ற? நியாயப்படி தாலி வாங்க வேண்டியது நான் தான். நீங்க தாயே எப்படியாச்சும் இதை தடுத்து நிறுத்தி எனக்கு நியாயத்தை வாங்கி தரணும். விடுமா, நான் அதை பாத்துக்கிறேன். வாமா போய் பேசுவோம். நிறுத்துங்கயா. இவன் எப்படி வெளியில வந்தா? ஐயா பாருங்கய்யா, ஏன் கழுத்துல ஏற வேண்டிய தலைய பரிகாரம்னு சொல்லி வாழை மரத்துக்கு கட்ட வச்சு என்ன ஒதுக்க பாக்குறாங்கய்யா. ஏம்மா, என்னம்மா இதெல்லாம்? ஐயா, என் பையன் ஜாதகத்துல ஒரு சின்ன தோஷம். அதுக்கு தான் இந்த பரிகாரம். அது என்ன பரிகாரம்னு கேளுங்கய்யா. சொல்லுங்கம்மா, அப்படி என்னம்மா பரிகாரம்? ஐயா, என் மக செந்திலுக்கு 2 மாங்கல்ய பாக்கியம் இருக்கு. அத நிவர்த்தி பண்ணதான். பாருங்கய்யா. சரிதானம்மா, ஏற்கனவே அமுதா கழுத்துல அவர் தாலி கட்டிருக்காப்ல. இப்ப இந்த பொண்ணை ஏமாத்திருக்காப்ல. உங்க கழுத்துல நாம சொன்ன தேதியில தாலி கட்ட வச்சிருவோம். அவ்வளவுதானே? ஜாதகப்படி இது சரியாயிட போகுது. அதுக்கு எதுக்கு பரிகாரம் அது இதுன்னுகிட்டு? எல்லாம் என்ன வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு இந்த அமுதா பண்ண காரியம் தான் இது. அத்தை கூட என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இவதான் என்னை ஏத்துக்க மனசு இல்லாம தான் வாழ்க்கைய பங்கு போட வந்தவன் என்ன பகையாளியா பார்த்து இப்படி பகைய வாங்கிக்கிறா. எனக்கு நியாயம் கிடைக்க உங்களை விட்டா வேற யாரும் இல்லையா? ஐயா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா. இது ஒரு பரிகாரம், அவ்வளவுதான். அவங்க ஒன்னும் யாரையும் ஏமாத்தல. நீங்க சொன்ன தேதிக்கு இன்னும் 14 நாள் இருக்கு. அது வரைக்கும்
இவங்க சொன்னது எதுவுமே உண்மை இல்ல. எங்களுக்கும் இவ பொய்யானவன் நிரூபிக்க எங்களுக்கும் நாள் இருக்கு. சரிம்மா, அப்ப ஒண்ணு செய்யுங்க. 14 நாளுக்குள்ள உங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சாங்கியம் தோஷம் இதெல்லாம் கழிக்கிறதெல்லாம் நீங்க பண்ணிக்கீங்க. அதுக்கப்புறம் யாரு உங்களை கேட்க போறா? ஆனா இப்ப இதை நீங்க பண்ணக்கூடாதுமா. அப்ப இந்த தம்பியை வாழ மரத்துக்கு தாலியை கட்டுறா இருந்தா அதுக்கு பதிலா இப்பவே இந்த பொண்ணு கழுத்துல கட்ட சொல்லுங்க.